வணக்கம். இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு கிரிப்டோ கரன்சி திட்டத்தோட மிக முக்கியமான சில சோர்ஸ் ஆவணங்கள் இருக்கு. அதாவது இந்த ஆழமான அலசல்ல உங்களுக்காகவே பிரத்யேகமா சில விஷயங்களை நாங்க டீகோட் பண்ண போறோம். பொதுவா ஒரு ப்ராஜெக்ட் புதுசா ஏதாவது லான்ச் பண்றாங்கன்னா, நாம அந்த தொழில்நுட்ப விஷயங்களை மட்டும் மேலோட்டமா பார்த்துட்டு விட்டுடுவோம். ஆமா, அதுதான் வழக்கமா நடக்கும். கரெக்ட். ஆனா இந்த மாத இறுதிக்குள்ள லான்ச் ஆக போற ஒரு புது டி ஆப், அதாவது பரவலாக்கப்பட்ட செயலி, அதோட சேர்த்தா அவங்க அறிமுகம் செய்ய போற இந்த இரட்டை சங்கிலி உத்தி, இது சாதாரணமான ஒரு அப்டேட் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். உண்மைதான். இந்த ஆவணங்களை நாம ஆழமா பகுப்பாய்வு செய்யும்போது, இது வெறும் கோடிங் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல. சந்தையில ஒரு வீழ்ச்சி வரும்போது முதலீட்டாளர்களோட மனித உளவியல, குறிப்பா அவங்களோட பயத்தை ஒரு சிஸ்டம் எப்படி திட்டமிட்டு கையாள போகுது அப்படிங்கறத பத்தின ஒரு மாஸ்டர் கிளாஸா இது இருக்கு. இந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ரொம்ப சிறப்பான ஒரு அறிமுகம். பாத்தீங்கன்னா, இந்த ஆவணங்கள் நிஜமாகவே ஒரு சுவாரஸ்யமான கேஸ் ஸ்டடி. ஏன்னா, பொதுவா கிரிப்டோ உலகத்துல மார்க்கெட் எப்பவுமே நிலையா இருக்காது, உங்களுக்கு தெரியும். ஆமா, ஒரு சின்ன ட்வீட் வந்தா கூட மார்க்கெட் ஆடிடும். கரெக்ட். ஒரு சின்ன வதந்தி வந்தா கூட மக்கள் பதட்டத்துல தங்களோட டோக்கன்களை விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை நம்ம பேனிக் செல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இதனால ப்ராஜெக்டோட பணப்புழக்கம், அதாவது அந்த லிக்விடிட்டி மொத்தமா வறண்டு போயிடும். ஆமா, லிக்விடிட்டி இல்லைன்னா ப்ராஜெக்ட் காலி. எக்ஸாக்ட்லி. இதை தடுக்கத்தான் இந்த ப்ராஜெக்ட் அனூபிஸ் செயின் அப்படிங்கிற ஒரு புது நெட்வொர்க்கை கொண்டு வராங்க. இந்த செயின்ல எல்ஜிஎன்எஸ் விலை பாதுகாப்பு முறை, அதாவது ஒரு சர்க்யூட் பிரேக்கர் செயல்பட போகுது. சர்க்யூட் பிரேக்கர்னா இந்த பங்குச்சந்தையில வர்த்தகத்தை நிறுத்துவாங்கல, அது மாதிரியா? அதே கான்செப்ட் தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசம். இந்த மெக்கானிசம் என்ன பண்ணும்னா, மார்க்கெட்ல விலை குறையும் போது மனிதர்களோட பயத்தை ஒரு ஸ்மார்ட் அல்காரிதம் மூலமா கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுது. ஓஹோ, இந்த சர்க்யூட் பிரேக்கர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத அந்த ஆவணங்கள்ல இருந்து நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பாரம்பரிய பங்குச் சந்தைகள்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல சந்தை சரிந்தால் உடனே வர்த்தகத்தை கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்திடுவாங்க. ஆமா, மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடும். ஆனா பிளாக் செயினில் அப்படி செய்ய முடியாதுல்ல. அது 24 மணி நேரமும் செயல்படும் ஒரு சுதந்திரமான அமைப்பு. கரெக்ட். அது எப்பவுமே ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால இவங்க ஒரு ஸ்மார்ட் அல்கோரிதமா பயன்படுத்துறாங்க. எல்ஜிஎன்எஸ் டோக்கனின் விலை சந்தையில வேகமா சரியும் போது, அதாவது மக்கள் பதற்றத்துல விற்கும்போது, அதை விற்பனை செய்வதற்கான கட்டணம் தானாகவே அதிகரிக்க தொடங்கும். தானாகவே அதிகரிக்கும். ஆமாம். ஆவணத்துல இருக்கிற எண்களை பார்த்தோம்னா, டோக்கனின் விலை 10% குறைந்தால் அதை விற்க நினைப்பவர்களுக்கான கட்டணம் 20% உயர்ந்துவிடும். இந்த கட்டணம் அதிகபட்சமாக 40% வரை செல்லும். ஒரு நிமிஷம், 40%? இதை நான் அப்படியே நிறுத்துறேன். இது எந்த வகையில ஒரு சிறப்பான பொருளாதார உத்தி? இப்போ இது எப்படி இருக்குன்னா, ஒரு தியேட்டர்ல தீ விபத்து ஏற்படும் போது மக்கள் முண்டி எடுத்துக்கொண்டு வெளியேறுவதை தடுக்க வெளியேறும் கதவோட கட்டணத்தை திடீர்னு 40% உயர்த்துவது போல உள்ளதே. உங்க உதாரணம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. இல்ல, இது பயந்து விற்பவர்களை நேரடியாக தண்டிக்கிறதா இல்லையா? ஒருத்தருக்கு அவசர மருத்துவ செலவுக்காக பணம் தேவைப்படுது, அவரு தன்னோட முதலீட்டை விற்க நினைச்சா 40% வரியா? இது முதலீட்டாளர்களை உள்ளேயே லாக் பண்ற ஒரு பொறி மாதிரி தெரியலையா? பார்க்கறதுக்கு அப்படி தெரியலாம். இது ஒரு கடுமையான விதிமுறை மாதிரி தோணலாம். ஆனா இங்க இதை ஒரு தனி நபரோட அவசர தேவையா மட்டும் பார்க்கக்கூடாது. வேற எப்படி பார்க்கறது? ஒட்டுமொத்த நெட்வொர்க்கோட பாதுகாப்பா பார்க்கணும். பிளாக் செயின் உலகத்துல லிக்விடிட்டி, அதாவது பணப்புழக்கம் தான் ரத்தம் மாதிரி. ஒரு டோக்கன் விலை குறையும் போது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல இருக்கிற லிக்விடிட்டி பூல்ஸ்ல இருந்து எல்லாரும் ஒரே நேரத்துல பணத்தை எடுக்க முற்படுவாங்க. ஆமா, யார் முந்தி எடுக்கிறதுன்னு ஒரு போட்டியே நடக்கும். கரெக்ட். இது ஒரு டெத் ஸ்பைரல், அதாவது மீள முடியாத வீழ்ச்சியை உருவாக்கும். இந்த 40% கட்டணம் அப்படிங்கிறது பதற்றத்துல அவசரப்பட்டு வெளியேறுபவர்களுக்கான ஒரு கேம் தியரி டாக்ஸ். கேம் தியரி டாக்ஸ். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு சிலருக்கு சிரமத்தை கொடுக்கலாம். ஆனா ஒரு சிஸ்டம் மொத்தமா திவாலாகி முதலீட்டாளர்களோட மொத்த பணமும் ஜீரோ ஆகிறத விட பதட்டத்துல விற்கிறவங்களுக்கு மட்டும் இந்த அபராதத்தை விதிப்பது லாஜிக் படி சரியான ஒரு தற்காப்பு நடவடிக்கை தான். சரி, நீங்க சொல்ற பாயிண்ட் புரியுது. ஒரு சிஸ்டம் மொத்தமா அழியறத விட பயந்து விக்கிறவங்களுக்கு அபராதம் விதிப்பது ஒரு கணக்கிடப்பட்ட ரிஸ்க் அப்படின்னு வச்சுப்போம். ஆனா இங்க எனக்கு இன்னொரு பெரிய கேள்வி வருது. சொல்லுங்க. இந்த 40% அபராத கட்டணம் எங்கே போகுது? ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா பல கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த மாதிரி வசூலிக்கப்படும் அபராதங்களை டோக்கன் பர்ன் பண்ணிடுவாங்க, அதாவது முற்றிலுமா அழிச்சிடுவாங்க. ஆமா, சப்ளையை குறைக்கிறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. ஆனா இந்த ஆவணங்கள்ல அப்படி எந்த வார்த்தையும் இல்ல. இதுக்குள்ள ஒரு பெரிய சூழ்ச்சி முறை இருக்கிறதா சொல்லிருக்காங்க. அது எப்படி வேலை செய்யுது?
அது மாயமா பறஞ்சிடுதா? இல்லவே இல்ல. கரெக்ட். நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுதான் இந்த டோக்கனாமிக்ஸோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். அந்த 40% கட்டணம் வீணாவதில்லை, எரிக்கப்படுவதும் இல்லை. அப்போ அது யாருக்கு போகுது? இந்த ஆவணங்கள் தெளிவாக ஒரு பிரிவினையை காட்டுது. வசூலிக்கப்படும் கட்டணத்தில் 80% வந்து எதிர்கால ILO பங்கேற்பாளர்களுக்கு வெகுமதியாக வழங்கப்படும். ஐஎல்ஓ. ஆமா, இனிஷியல் லிக்விடிட்டி ஆஃபரிங். அப்புறம் மீதமுள்ள 20% பாத்தீங்கன்னா ஃபோமோ லாட்டரி பூல் மற்றும் டான் ஃபண்ட் பூலில் சேர்க்கப்படும். நீங்க சொல்ற இந்த வார்த்தைகள் அதாவது ஐஎல்ஓ, ஃபோமோ லாட்டரி பூல், இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா தொழில்நுட்ப ரீதியா இது எப்படி ஒரு சுழற்சியை உருவாக்குது? குறிப்பா இந்த ஐஎல்ஓ பத்தி கொஞ்சம் விளக்குங்களேன். கண்டிப்பா. பொதுவா ஐசிஓ அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஐஎல்ஓல எப்படி அபராத பணம் வெகுமதியா மாறுது? இப்போ ICO அப்படிங்கிறது ஆரம்பத்துல ஒரு முறை மட்டும் நடக்கிறது. ஒரு ப்ராஜெக்ட் தொடங்குறப்போ ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக. ஆமா, அது நமக்கு தெரியும். ஆனா இந்த ILOவை வந்து அவங்க ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ கட்டமைச்சிருக்காங்க. அதாவது இந்த அனுபீஸ் சுற்றுச்சூழல் அமைப்புக்குள்ள தொடர்ந்து புது லிக்விடிட்டி உள்ளே வந்துகிட்டே இருக்கணும். ஓஹோ, தொடர்ச்சியா நடக்குமா? ஆமா. பானிக் செல்லிங் மூலமா பயந்து வெளியே போறவங்க குடுக்கிற அந்த 80% அபராத பணத்தை இந்த சிஸ்டம் ஒரு ரிசர்வ்ல பத்திரமா வச்சுக்கும். சரி. புதுசா யாராவது ஐஎல்ஓல பங்கேற்று லிக்விடிட்டி பூல்ல பணத்தை முதலீடு செய்ய வரும்போது அவங்களுக்கு இந்த அபராத பணத்துல இருந்து கூடுதல் டோக்கன்கள் தள்ளுபடி அல்லது வெகுமதியா கொடுக்கப்படும். பிற்காலத்துல முதலீடு செய்பவர்களுக்கு செல்கிறது. அப்படியானால் இந்த சிஸ்டம் சந்தையில் வீழ்ச்சி ஏற்படும் போது கூட உள்ளே இருப்பவர்களை காப்பாற்றி புதிய முதலீட்டாளர்களை ஈர்க்கும் ஒரு ராபின்ஹுட் போல செயல்படுகிறதா? சரியா சொன்னீங்க. ராபின்ஹுட் மாதிரி தான். இதனால என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட்ல விலை சரிந்தாலும் சரி, புது முதலீட்டாளர்கள் உள்ளே வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தொகை எப்பவுமே சிஸ்டம்ல தயாரா இருக்கும். ஓஹோ, அப்போ இது ஒரு ஆட்டோமேட்டிக் பேலன்சிங் மெஷின். பயந்த வெளியே போறவங்க புதுசா உள்ளே வர்றவங்களுக்கான டிஸ்கவுண்ட் தொகையை தங்களோட சொந்த காசுல இருந்து கொடுத்துட்டு போறாங்க. இது ரொம்பவே புத்திசாலித்தனமா இருக்கே. ஆமா, அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. சரி, மீதி இருக்கிற அந்த 20% ஃபோமோ லாட்டரி பூலுக்கு போகுதுன்னு சொன்னீங்க. லாட்டரி அப்படின்னாலே அது ஏதோ அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் மாதிரி இருக்கே. அது எப்படி சிஸ்டம்க்கு உதவும்? பேர்ல லாட்டரின்னு இருந்தாலும், இது வந்து வெறும் அதிர்ஷ்டம் கிடையாது. இது ஒரு சாலிட் மெக்கானிசம். இந்த ஃபோமோ பூல் மற்றும் டான் ஃபண்ட் பூல்ல சேர்கிற பணம் வந்து சும்மா கிடைக்காது. வேற என்ன ஆகும்? ஒவ்வொரு நாளும் இந்த பூல்ஸ்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி பணம் தானாகவே அனுபிஸின் LGNS லிக்விடிட்டி பூலுக்குள் செலுத்தப்படும். அதாவது தினமும் வாங்குவாங்களா? ஆமா, மார்க்கெட்ல எவ்வளவு பெரிய நெகட்டிவ் ட்ரெண்ட் இருந்தாலும் சரி, இந்த அல்காரிதம் வந்து தினமும் கொஞ்சம் கொஞ்சமா LGNS டோக்கன்களை மார்க்கெட்ல இருந்து வாங்கிக்கிட்டே இருக்கும். வாவ். இது டோக்கனோட விலைக்கு கீழே ஒரு உறுதியான அடித்தளத்தை, அதாவது ஒரு பிரைஸ் ஃப்ளோரை அமைக்கும். இது நிஜமாகவே ஆச்சரியமான ஒரு அல்காரிதம் தான். பதற்றத்தை அபராதமா மாத்தி அத திரும்பவும் முதலீட்டாவும் தினசரி வாங்கும் சக்தியாகவும் மாத்துறது ரொம்பவே காம்ப்ளெக்ஸான விஷயம். கண்டிப்பா. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, வெறும் பணப்புழக்கத்தை மட்டும் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிக்குமா? இதுக்கு ஒரு உண்மையான பயன்பாடு வேண்டாமா? யூட்டிலிட்டி கேக்குறீங்க, கரெக்டா? ஆமா. ஆவணத்தோட அடுத்த பகுதியில அனுபிஸ் செயின்ல வரப்போற பாண்டுகள் மற்றும் டைனாமிக் டாவ பத்தி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப குழப்பமா அந்த ஒரு விஷயமும் அங்கதான் இருக்கு. அது என்ன விஷயம்? அதாவது ஒரே டோக்கனான LGNS பாலிகான் செயினில் ஒரு விலையிலையும் அனுபிஸ் செயினில் அதைவிட அதிக விலையிலும் இருக்குமாம். இது எப்படி சாத்தியம்? இது நிறைய பேருக்கு வர்ற குழப்பம்தான். இல்ல, மார்க்கெட்ல ஆர்பிட்ராஜ் செய்யும் ட்ரேடர்கள் இருப்பாங்களே, கம்மி விலைக்கு பாலிகான்ல வாங்கி அனுபிஸ்ல அதிக விலைக்கு வித்தா சீக்கிரமே 2 செயின்லயும் விலை சமமாயிடுமே. இது எப்படி வெவ்வேறு விலையில நிலைச்சு நிக்கும்? சந்தையில குழப்பம் வராதா? அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. தியரி படி பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற ஆர்பிட்ரேஜ் கண்டிப்பா நடக்கணும். ஆனா பிராக்டிக்கலா இங்க என்ன நடக்குதுன்னு நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. 2 பிளாக் செயின்களுக்கு இடையில பணத்தை மாத்துறது, அதாவது பிரிட்ஜிங் அப்படிங்கிறது வந்து உடனே நடக்கக்கூடிய செலவே இல்லாத ஒரு விஷயம் கிடையாது. நீங்க பாலிகான்ல இருந்து அனுபிஸ் செயினுக்கு மாறும்போது அங்க பிரிட்ஜ் கட்டணங்கள், நெட்வொர்க் கட்டணங்கள்னு பல தடைகள் இருக்கு. ஆமா, பிரிட்ஜ் ஃபீஸ் எப்பவுமே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதைத் தாண்டி இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுதான் ஐசோலேட்டட் லிக்விடிட்டி மற்றும் யூட்டிலிட்டி.
ஒரு நிமிஷம். அதாவது 2 செயின்லயும் தனித்தனி பணப்புழக்க குளங்கள் இருக்கு. அது ரெண்டும் நேரடியா ஒண்ணுக்கொண்ணு தொடர்புல இல்ல. அப்படிதானே? எக்ஸாக்ட்லி, சரியா பிடிச்சிட்டீங்க. பாலிகான் செயின்ல எல்ஜிஎன்எஸ் அப்படிங்கிறது வெறும் பரிமாற்றத்துக்கான, ட்ரேடிங் செய்வதற்கான ஒரு டோக்கன் மட்டும்தான். ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி. ஆமா. ஆனா இரட்டை சங்கிலி உத்தியில ஒட்டுமொத்த பொருளாதார பயன்பாடு அனுபிஸ் செயினுக்குள்ள தான் கட்டப்பட்டிருக்கு. நீங்க பாண்டுகளை வாங்கி ஈல்டு சம்பாதிக்கணுமா, அது அனுபிஸ்ல மட்டும்தான் முடியும். ஓஹோ! டாவ்ல வாக்களித்த கவர்னன்ஸ்ல பங்கேற்கணுமா, அதுவும் அனுபிஸ்ல மட்டும்தான் முடியும். எந்த இடத்துல அதிக யூட்டிலிட்டி இருக்கோ அங்கதான் டிமாண்ட் அதிகமா இருக்கும். கண்டிப்பா. இந்த டிமாண்ட் அந்த தனிமைப்படுத்தப்பட்ட லிக்விடிட்டி பூல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால தான் அனுபிஸ் செயின்ல இயல்பாகவே எல்ஜிஎன்எஸோட விலை அதிகமா இருக்கும். நீங்க கேட்டீங்களே ஆர்பிட்ரேஜ், அது செய்ய நினைச்சாலும் அனுபிஸ் செயினில் உள்ள சர்க்கியூட் பிரேக்கர் கட்டணங்கள் மற்றும் பிரிட்ஜ் கட்டணங்கள் அவங்களோட லாபத்தை மொத்தமா சாப்பிட்டுடும். இப்ப தெளிவா புரியுது. இரட்டை சங்கிலி உத்தி அப்படிங்கிறது சும்மா மார்க்கெட்டிங் வார்த்தை கிடையாது. ஒரு செயின், அதாவது பாலிகான் வெறும் நுழைவாயிலாகவும், இன்னொரு செயின் அனுபிஸ் எல்லா பயன்பாடுகளும் நிறைந்த ஒரு பிரத்யேகமான விஐபி ஏரியாவாகவும் செயல்படுது. கரெக்ட், விஐபி ஏரியான்னு சரியா சொன்னீங்க. இந்த முழு சுற்றுச்சூழல் அமைப்பையும் கட்டுப்பாட்டுல வச்சுக்க இவங்க இன்னொரு டோக்கனை பத்தியும் பேசுறாங்க. அதுதான் GLGNS. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். ஆவணத்துல இதோட மொத்த விநியோகம் வெறும் 2,10,000 மட்டுமே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கிரிப்டோ உலகத்துல மில்லியன் பில்லியன் கணக்குல டோக்கன்களை பார்த்துட்டு வெறும் 2.1 லட்சம் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவான ஒரு எண்ணிக்கை. இதோட முக்கியத்துவம் என்ன? இந்த 2,10,000 அப்படிங்கிற எண்ணிக்கை தான் இதோட மிகப்பெரிய பலமே. இது ஒரு ஸ்கேர்சிட்டி மாடல், அதாவது தட்டுப்பாட்டை உருவாக்கி மதிப்பை ஏற்றுவது. டிமாண்ட் அண்ட் சப்ளை. கரெக்ட். அனுபஸ் ஈகோசிஸ்டம்குள்ள முழுமையான கவர்னன்ஸ் உரிமைகளை பெறணும்னாலும் அதிகபட்ச லாபத்தை அடையணும்னாலும் உங்ககிட்ட GLGNS கண்டிப்பா இருக்கணும். இது எதிர்கால அமைப்புல மிக முக்கிய பங்கு வகிக்கும். சரி, ஆனா இதுல என்ன ரகசியம் இருக்கு? இங்க நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான தொழில்நுட்ப அம்சம் ஒன்னு இருக்கு. இந்த GLGNS யாராவது விற்க நினைச்சா அந்த விற்பனை பரிவர்த்தனையிலிருந்து கிடைக்கும் கட்டணங்கள் எல்லாமே திரும்பவும் முதன்மை டோக்கனான LGNS மார்க்கெட்ல இருந்து வாங்குவதற்கு, அதாவது பைபேக் பண்றதுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும். ஒரு நிமிஷம், என்னது? அப்போ இந்த சிஸ்டம்குள்ள பெரிய அளவுல பணம் வச்சிருக்கிறவங்க, அதாவது வேல்ஸ், தங்களோட விஐபி டோக்கனான GLGNS வித்துட்டு லாபத்தோட வெளியே போக நினைச்சா கூட அவங்க கட்டுற அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் நேரா போய் அடிப்படை டோக்கனான LGNS வாங்கி அதோட விலைய உயர்த்துமா? ஆமா, எக்ஸாக்ட்லி அதான் நடக்கும். வாவ்! அப்போ இதுலேருந்து யாருமே சிஸ்டம்க்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு வெளியே போக முடியாது. எப்பாடுபட்டாது விலைய கீழே விழவிடாம தாங்கி பிடிக்கும் ஒரு மாஸ்டர் பிளான் போல உள்ளது. இது ஏறக்குறைய ஒரு கேப்டிவ் மார்க்கெட் மாதிரி இருக்கே. இதத்தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா டிசைன் செய்யப்பட்ட வின்-வின் கேம் தியரின்னு சொல்றோம். நீங்க உள்ள இருந்தாலும் நெட்வொர்க்குக்கு லாபம், நீங்க வெளியே போனாலும் உங்க கட்டணம் மூலமா நெட்வொர்க்குக்கு லாபம். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். ஆமா. ஆனா இந்த மாதிரி ஒரு இறுக்கமான சிஸ்டம் மார்க்கெட் மேக்கர்களுக்கு எப்படி செட் ஆகும் அப்படிங்கிற கேள்வி அடுத்துதான் உங்களுக்கு வரணும். ஆவணங்கள்ல பாத்தீங்கன்னா உண்மையான மார்க்கெட் மேக்கர்கள் கணிசமான அளவு அதிக வெகுமதிகளை பெறுவார்கள் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஆமா, நான் அதை கவனிச்சேன். அது என்ன உண்மையான மார்க்கெட் மேக்கர்கள்? அப்போ சந்தையில போலி மார்க்கெட் மேக்கர்கள் இருக்காங்களா? அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அல்காரிதம் மூலமா வெறும் ட்ரேடிங் வால்யூமை செயற்கையா அதிகப்படுத்தி காட்டுற வாஷ் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ஆமா, வால்யூம் அதிகமா காட்டினாதானே மக்கள் வாங்குவாங்க. கரெக்ட். அவங்க எந்த லிக்விடிட்டியும் உண்மையாக கொடுக்க மாட்டாங்க. ஆனா விலை வித்தியாசங்கள்ல சின்ன சின்னதா லாபம் பார்த்துட்டு உடனே போயிடுவாங்க. ஆனா இந்த அனுபிஸ் செயின்ல இருக்கிற 40% சர்க்கியூட் பிரேக்கர் கட்டணம், பிரிட்ஜ் கட்டணம், பைபேக் மெக்கானிசம் இதெல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி சின்ன சின்னதா லாபம் பார்க்கிற அல்காரிதம் ட்ரேடர்களை மொத்தமா அழிச்சிடும். ஓஹோ, அவங்களால சர்வை பண்ண முடியாதா? முடியாது. ஏன்னா அவங்களுக்கு லாபத்தை விட இங்க கட்டணமே அதிகமா இருக்கும். அதனால நிஜமாகவே நீண்ட காலத்துக்கு தங்களோட பணத்தை லிக்விடிட்டி பூல்ல வச்சு வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் பாலமாக இருக்கிற உண்மையான மார்க்கெட் மேக்கர்கள் மட்டும்தான் இங்க தாக்கு பிடிக்க முடியும். அப்போ அவங்களுக்கு என்ன லாபம்? அந்த மாதிரி விசுவாசமான மார்க்கெட் மேக்கர்களுக்கு ஒட்டுமொத்த சிஸ்டமும் சேர்ந்து மிகப்பெரிய வெகுமதிகளை அள்ளி கொடுக்கிற மாதிரி இந்த டோக்கனாமிக்ஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அவங்க தொடர்ந்து தக்க வைக்கப்படுவாங்க. ஆஹா, இந்த சோர்ஸ் ஆவணங்களை வெறும் டெக்னிக்கல் அப்டேட்ஸ்னு நினைச்சு நாம படிக்க ஆரம்பிச்சோம். ஆனா இதுக்குள்ள எவ்வளவு ஆழமான கேம் தியரி இருக்கு பாருங்க. இத ஒரு சின்ன தொகுப்பா உங்களுக்காக நான் சொல்றேன்.
கண்டிப்பா சொல்லுங்க. அதாவது புது டிஆப் லான்ச் ஆகுது, அதோட அனுபிஸ் செயினும் வருது. சந்தையில பயம் ஏற்படும்போது மக்கள் பணத்தை எடுப்பதை தடுக்க அல்கோரிதம் 40% வரை கட்டணத்தை உயர்த்துது. அந்த 40% கட்டணம் வீணாகாம புதுசா முதலீடு செய்ய வர்றவங்களுக்கு ILO டிஸ்கவுண்ட் ஆகவும் தினசரி டோக்கனை வாங்கும் ஃபோமோ பூல் சக்தியாகவும் மாறுது. பெர்ஃபெக்ட் சம்மரி. அது மட்டும் இல்லாம அனுபிஸ் செயின்ல மட்டுமே பயன்பாடுகள், அதாவது யூட்டிலிட்டி அதிகமா இருக்கறதால பாலிகானை விட அங்க விலை அதிகமா இருக்கு. கடைசியா ரொம்ப குறைவான சப்ளை உள்ள GLGNS டோக்கன் மூலமா பெரிய முதலீட்டாளர்கள் வெளியேறினா கூட அந்த பணம் சிஸ்டம்குள்ளேயே திரும்ப வர்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி ஒரு மிகப்பெரிய பொருளாதார கோட்டையை உருவாக்குது. தடையின்றி இணைந்து ஒரு பாதுகாப்பான இரட்டை சங்கிலி உத்தியா இது இருக்கு. ரொம்ப அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. இந்த சிஸ்டம் எப்படி மனிதர்களோட பயம், பேராசை, அவசரம் இது எல்லாத்தையும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா ஒரு அல்காரிதம்குள்ள கொண்டு வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவா அலசிட்டோம். ஆமா, ரொம்ப டீப்பாவே பாத்துட்டோம். ஆனா இத முடிப்பதற்கு முன் உங்களை நோக்கி ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். அதாவது ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. கிரிப்டோ உலகத்துல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா மனிதர்களோட பதற்றத்தை ஒரு அல்காரிதம் ரொம்ப சுலபமா கண்ட்ரோல் பண்ணுது. இதே தொழில்நுட்பத்தை எதிர்காலத்துல அரசாங்கங்கள் அவங்களோட சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிகள்ல, அதாவது CBDCல கொண்டு வந்தா என்ன ஆகும்? ஒரு நாட்டுல பொருளாதார நெருக்கடியோ அல்லது பேங்க் ரன் நடக்கும்போதோ மக்கள் தங்களோட பணத்தை வங்கிகள்லேருந்து எடுக்க நினைக்கும் போது ஒரு அல்காரிதம் தானாகவே அவங்க பணத்திலிருந்து 40% அபராத கட்டணத்தை வசூலிக்கும் ஒரு காலம் வருமா? வாவ், நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. ஸ்மார்ட் அல்காரிதம்களை கொண்டு மனிதர்களின் பயத்தையும் பதற்றத்தையும் கட்டுப்படுத்துவதுதான் எதிர்கால நிதிச்சந்தைகளின் நிலையான வடிவமாக மாறுமா, அல்லது இது முதலீட்டாளர்களின் சுதந்திரமான முடிவில் தலையிடும் ஒரு செயற்கையான தடையா? மனிதர்களோட நிதி சுதந்திரத்தை அல்காரிதம்கள் தீர்மானிக்கிற ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாம போயிட்டு இருக்கோமா? இத பற்றி நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இது நிஜமாகவே கொஞ்சம் பயமுறுத்துற, ஆனா ரொம்பவே ஆழமான ஒரு சிந்தனை. கிரிப்டோல இது ஒரு முதலீடு உத்தியா இருக்கலாம், ஆனா இதுவே நம்ம நிஜ பொருளாதாரத்துக்குள்ள வந்தா அதோட விளைவுகள் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த சிந்தனையோடு இன்றைய இந்த ஆழமான அலசலை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த ஆவணங்களுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் பிளான் உங்களுக்கு முழுமையா புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். எங்களுடன் இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி.